என்னல இது? அந்த டேனியல் உன்னை கொல்ல சொல்லி கொடுத்து அனுப்பினாம்னே. அப்போ கொல்லுல. என்ன மன்னிச்சிடுன. உங்ககிட்டயும் அண்ணிட்டையும் மன்னிப்பு கேட்கதாம்னா வந்தேன். என்ன அறியாம பெரிய தப்பு பண்ணிட்டேனே. அப்பாவை காப்பாத்ததானே நான் இப்படி எல்லாம். எனக்கு வேற வழி தெரியலன்னு. நம்ம அப்பாவை எப்படியாவது காப்பாத்துன, எப்படியாவது காப்பாத்துன. நான் செத்துறது உன்னை. விடுடா, செத்துறது உன்னை. சொன்ன கேளு. உனக்கு ஒன்றும் ஆகாது. பணமெல்லாம் கட்டிட்டேன். ஆப்ரேஷன் நடக்கும், நல்லபடியாக நடக்கும். உட்காரலாமா? என் கண்ணில் நீ பார்த்த கோவம், எரிச்சல், வெறுப்பு இதெல்லாமே நானாக வேணும்னு செஞ்சதில்லை. இதெல்லாம் சின்ன வயசுலேருந்தே நான் சந்தித்த நிறைய விபத்துனால வந்தது. பச்சை பிள்ளையார் கையில் பெத்தாப்பம் போனது ஒரு விபத்து. பொறவு என் வாழ்க்கையில் நீ வந்தது ஒரு விபத்து. ஓ, அம்மா போனது ஒரு விபத்து. உனக்கு எனக்கு என்ன பிரச்சனை? நீயா நானாங்கிற பிரச்சனை. நீயாவே இருந்த, நான் நானாவே இருந்தேன். நான் எதிர்பார்க்குற மாதிரி நீயோ, நீ எதிர்பார்க்குற மாதிரி நானோ இருந்ததே இல்லை. ஒவ்வொரு மனுஷனும் செய்கிற பெரிய தப்பே அதானே, தான் நினைக்கிற மாதிரி அடுத்தவன் இருக்கணும்னு. நாம கொஞ்சம் அதிகமாக நினச்சிட்டோமோ. ஆனால் நம்ம ரெண்டு பேர்த்தையுமே சரியாக புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தி இருந்தா, என் அம்மா. அவள் சாமி ஆயிட்டான்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன், எந்த அம்மாவையுமே செத்ததுக்கப்புறம் அவள் சாமி ஆயிட்டான்னு யாரும் சொல்லவே கூடாது. ஏன்னா அம்மாங்கிறவ வாழும்போதே சாமி தான். அவ போயிட்டா. ஆனால் நீ எனக்கு வேணும்யா. ஒவ்வொரு மனுஷனுக்கும் உரிமையோட சண்டை போடுறதுக்கு ஒரு ஆளாச்சும் வேணும். அது கூட இல்லை, நான் வேஸ்டியா. நீயும் போயிட்டு நான் யாரு கூடயா போய் உரிமையா சண்டை போடுவேன்? இது வரைக்கும் ஒரே ஒரு வார்த்தை உங்ககிட்ட சொன்னா எனக்கு வேதனையா இருக்குன்னு சொன்னதே இல்லை. இப்ப சொல்லாம இருக்கிறது அதை விட வேதனையா இருக்கு. அப்பா, அப்பா,